ஜனங்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்குறாங்க பாருங்க. நாடு கடுமையான பஞ்சத்தில் இருக்கு. ஒரு பக்கம் கேஸ் கிடைக்கல, சோத்தாக்கி சாப்பிட முடியலன்னு ஒரு பக்கம், போட்டி போட்டு ஆப்பர் விளம்பரங்க கொடுக்குறானுங்க. அப்போ உண்மையிலே தங்கத்துடைய விலை தான் என்ன? நாட்டில் அரசியல் திருவிழா ஒரு பக்கம், தமிழ்நாடு, கேரளா, மத்திய இந்த மேற்கு வங்காளம் இதெல்லாம் போயிட்டு இருக்கிற ஒரு பக்கத்தில் மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. கேஸ் கிடைக்காம, கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு கிடைக்காம அவஸ்தைப்படுறாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் ஹோட்டலுங்கெல்லாம் கிடைக்காம அவஸ்தைப்படுறாங்க. விறகு கட்டையை வச்சு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆட்டோங்களுக்கும் கேஸ் கிடைக்காம ஒவ்வொரு பங்குங்கள்லையும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கெல்லாம் அவ்வளோ ஆட்டோங்க நிற்குது கேஸ் கிடைக்காம. கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் பிரச்சனை. வீட்டுக்கு இல்லத்தரசிகளுக்கு சமையல் பண்ணுறதுக்கு கேஸ் கிடையாது. கிராமத்துலலாம் வெறுகத்தாங்கட்டையை வெட்டி வச்சு வாசலில் அடுப்பு வச்சு பண்ணிடுறாங்க. சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்ஸில் எப்படி பண்ணுவாங்க? ஹோட்டலில் தான் தேடுறாங்க. ஹோட்டலும் கேஸ் எல்லாம் கிடைக்கல. பிரபல சரவணா ஹோட்டல்லாம் வளர்த்துறத்தில் க்ளோஸ் பண்ணிட்டான் ஹோட்டலையே, கேஸ் கிடைக்காம. இது இந்த பக்கம் போயின்னுக்குது. இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னடான்னு கேட்டாக்கா, அட்சய கிருத்திகை தான் 19-20 அவன் தங்க வாங்க இவ்வளோ ஆப்பர் அவ்வளோ ஆப்பர்னு போட்டி போட்டு ஆப்பர் விளம்பரங்க கொடுக்குறானுங்க. அப்போ உண்மையிலே தங்கத்துடைய விலை தான் என்ன? லலிதா ஜுவல்லரிக்கார அவன் நல்லா சினிமா ஆக்டர் மாதிரி மொட்டை பாஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டு லலிதா ஜுவல்லரில் வாங்குங்கோ, கம்பேர் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் ஒரு பக்கம் விளம்பரம். என்னோட பக்கம் மலபார் விளம்பரம் பண்ணுறான், சரணா ஸ்டோர்ஸ் விளம்பரம் பண்ணுறான். எவனா ஜுவல்லரிக்காரன் பூரா விளம்பரம் பண்ணுறான். இந்த 19-20 அச்சிகா கிருத்திகை வருது, எல்லாம் புக் பண்ணுங்க, வாங்குங்க, இவ்வளோ தள்ளுபடி அவ்வளோ தள்ளுபடி அவர் பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாடு கடுமையான பஞ்சத்தில் இருக்கு. ஒரு பக்கம் கேஸ் கிடைக்கல, சோத்தாக்கி சாப்பிட முடியலன்னு ஒரு பக்கம் ஆட்டோக்காரன் போக்குவரத்துக்கு இல்லையான்னு ஆட்டோக்காரன் ஒரு பக்கம் தங்க வாங்குங்க அச்சய கிருத்திகை வருதுன்னு அவன் ஒரு ஏலம், புக் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஒரு இது. என்னதான் நாட்டில் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் மற்ற கடைகள்லாம் தள்ளுபடி வேற, கணக்கு வழக்கெல்லாம் தள்ளுபடி. இதெல்லாம் நம்ம ஜனங்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்குறாங்க பாருங்க. பிரபல டிவி நிறுவனம், பிரபல பத்திரிகைலாம் பக்கமாக விளம்பரம். லேஅவுட்டில் இடம் வாங்கினா, பிளாட் வாங்கினா 10 காயின்ஸ் ஃப்ரீ, 8 காயின்ஸ் ஃப்ரீ, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பக்கமாக விளம்பரம். ரியல் எஸ்டேட்டுக்காரன் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறான். விளம்பரம்லாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் ஜியோ இருந்தோம், பக்கமாக விளம்பரம் கொடுக்குறானுங்க. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்றது தெரியல. எனக்கு ஜனங்களை முட்டாளாக்குறாங்க, சரியான முட்டாளாக்குறாங்க. நான் டெய்லி உட்கார்ந்துக்கிட்டு 4 பேப்பரை படி,
4 டிவி ஆடப்பாரு, யூடியூப் ஆடப்பாரு, வாட்ஸ்அப் ஆடப்பாரு, நீ 37 ஏறி நேராக உனக்கு கொண்டு போய் கீழ்பாக்கி சேர்த்துருவாங்க.